to Lighting Ideas. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏலகிரியில் இருக்க சாரல் ரிசார்ட்டோட டூர் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாங்கள் இங்கே ஸ்டேகேஷன் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ரெசார்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரெசார்ட்ஸ் இது. ஸோ என்னென்னலாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், பிளான்ஸ், செடி, அங்கங்கே அந்த மாதிரி சில ஆர்கிடெக்சர்ஸ், பொம்மை அது இதுன்னு செம்மையாக இருந்துச்சு. ஸோ கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தால் கூட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இந்த இடம். உங்களுக்கு வெளியில் நீங்கள் போகணுன்னு அவசியமே கிடையாது. இது உள்ளேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்பாட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்க வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி இருக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதான் மெயின் கேட். ஸோ நம்ம உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்கிங் லாட் இருக்குது. அண்ட் பார்க்கிங் பக்கத்துலேயே சின்ன ரூம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டிரைவர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க ரெஸ்ட் பண்ணுறதுக்காக சில ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது உங்ககிட்ட. இங்கே ஒரு ஷாப்பும் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் தேவையான டால்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஜூஸஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம சில் பண்ணுறக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மெனு ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே இருக்க காட்டேஜஸ் அண்ட் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். அண்ட் இந்த புத்தா ஸ்டாச்சு தான் இங்கே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் டு டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ். இந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். நீங்கள் கார் மேலேயே கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் வயசானவங்களாம் யாராச்சும் வந்தால் கூட நீங்கள் வாக் பண்ணி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக உங்களோட ரூம் பக்கத்துலேயே நீங்கள் போய் உங்கள் காரை பார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெஞ்சஸ் மாதிரி செட்டப்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டைமில் செம்மையாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான பெஞ்ச் செட்டப் தான். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்னிங்கை விட நைட்டில் பார்க்க செம்மையாக இருக்கும். நான் நைட் வியூவே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் ரெசார்ட் இது தான். அண்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ். இங்கே வந்து 7 மெம்பர்ஸ் கிட்ட ஸ்டே பண்ணலாம்னு சொன்னாங்க. அண்ட் இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 7000 rupees. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 3 பெட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பராக ஒரு கவுச் அண்ட் டீ டேபிள் செட்டப்பும் இருக்குது. அண்ட் ஐ திங்க் 7 மெம்பர்ஸ் கிட்ட தாராளமாக இங்கே ஸ்டே பண்ணலாம். பெரிய ரூம் வந்து. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸால் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுற்றி வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலை பார்த்தீங்கன்னா செம்மையாக தெரியுது. அண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ப்ரைவசியும் ஒன்றும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகாது. நீங்கள் எல்லா ஸ்க்ரீனையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசியும் 2 ஏசி இருக்குது. ஸோ தட் இந்த பெரிய ரூமுக்கான உங்களுக்கு ஃபுல்லாக ஏசி உங்களுக்கு வரும். ஸோ இது இப்போ நம்ம பார்த்த கிளாஸ் ரூம் தான் இங்கே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரி. ஸோ இங்கே 40 மெம்பர்ஸ்க்கு நியர்லி அகாமடேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டூர் மாதிரி வரீங்க, உங்கள் காலேஜ் டூர் இல்லைன்னா ஸ்கூல் டூர் அந்த மாதிரி வந்தால் கூட இங்கே ஒரே ரூமில் உங்களுக்கு அத்தனை பெட்ஸ் இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒரே ரூமில் எல்லாருமே ஸ்டே பண்ணி செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறியான ரூம்ஸ் இது.
இப்போ முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம கார் போகிற ரூட். ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னா நிறையா ஃபேமிலி ஹெட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். டார்மெட்ரி அந்த மாதிரி 7 மெம்பர்ஸ் 8 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற ரூட். அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம இந்த சைடு ஒரு வழி இருக்குது. இதில் வந்தோம்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் ஹட் டைப் அண்ட் ட்ரீ ஹவுஸ் மாதிரியான ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ இது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர்ஸ்லாம் செமையாக இருக்கும். இந்த ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு பெயிண்ட் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுசஸ் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஹவுசஸ். ஏன்னா இங்கே டூரிஸ்ட் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை ரொம்ப ஹாப்பனிங் பிளேஸாக இந்த ரிசார்ட் இருக்கு. இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா இந்த ட்ரீ ஹவுஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் 1 மந்த்துக்கு அப்புறம் உங்கள் வெக்கேஷன் ஏலகிரிக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் சூப்பராக இந்த ட்ரீ ஹவுசஸ்லாம் நீங்கள் ஆக்கிபை பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி அங்கே ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்க மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்காது. நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், ட்ரீ ஹவுஸ் மாதிரியான இடத்துல நம்ம ஸ்டே பண்ணணும் ஃபாரஸ்ட் நடுவுலன்ட்டு. பட் இந்த பிளேஸ் வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ். அண்ட் அங்கேயும் 2 ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த சைடு போகணும். ஸோ இந்த பாத் வந்து இந்த ரூம்க்கானது. ஸோ ஒரு ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பாத் வச்சுருக்காங்க. ஸோ தட் மற்ற ரூம்ஸ்க்கு போகிறவங்க உங்கள் பாத்தில் வரமாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். ப்ரைவசி விரும்புகிறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம், இங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிப்பீட் ஆகவே இல்லை. எல்லா ஃப்ளவர்ஸுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருந்துச்சு. இந்த ஜாஸ்மின்ஸ்லாம் நம்ம பார்க்கவே முடியாது சென்னையிலலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே நிறைய ஜாஸ்மின் தோட்டமும் இருக்குது. ஏலகிரி பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்பாட் ஆக்சுவலி. அண்ட் குறிப்பாக இந்த ரெசார்ட் நாங்கள் வர வழியிலே நிறைய ரெசார்ட்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸும் பார்த்தோம். பட் ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா ஒரு ரூம்குள்ளேயே தான் நீங்கள் இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அவுட்டோர் ரெசார்ட் இங்கே வந்தீங்கன்னா லைக் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபோட்டோஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லைனா உங்கள் ஃபேமிலியோட சில் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் கிடைக்கும். ஸோ என்னோட சாய்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் வந்து வெளியூரில் ஸ்டே பண்ணுறதா ரெசார்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் ரிசார்ட்ஸ் ஒன்றும் அவ்வளோ ஃபேர் நம்மளுக்கு லைக் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது. இந்த ரெசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 4,000 rupees. அது வந்து 1 per night 5 members ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இந்த ஸ்டெப் வழியாக போனால் மேலே இன்னும் நிறைய ரூம்ஸ் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். எனக்கு இந்த ரெசார்ட்டை ஆக்சுவலி ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய ஸ்டெப்ஸ், பாறை, கல் அதெல்லாம் கடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி அந்த சைட் ரூட்டில் வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வர மாதிரி ஃபெசிலிட்டி. இப்போ வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா நீங்கள் காரில் டேரெக்டாக மேலே வந்துடலாம். அண்ட் யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வரத்துக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பாறைங்களுக்குலாம் நடுவில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சில் பண்ணுறதுக்குலாம் ஒரு சம்மர் ஸ்பாட்டு. கப்புள்ஸ்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் இந்த ஸ்பாட்டை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீ டேபிள் மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் நல்லா சில் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸாக இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹட்டுக்கு போகிற ரூட் இது. ஸோ ஒரு ஹட்டுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ரூட்ஸ் இருக்கும்.
அண்ட் அங்கே ஒரு ஹட் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பிள்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரியான ரூம்ஸ், சிங்கிள் பெட் காட்டேஜஸ். அண்ட் எல்லா ரூம்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் கீசரும் பார்த்தீங்கன்னா 24 hours யூ கேன் யூஸ் அட் எனி டைம். கீசர், ஏசி எல்லாமே. ஆக்சுவலி ராக் நேச்சர் லவ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஸ்பாட் ஒரு சூப்பர் பிளேஸ். அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஸோ மார்னிங்கில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் எல்லா ஃப்ளவர்ஸுமே அழகாக பூத்துருக்கு. ஸோ கண்ணுக்கே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது எனக்கு. ஸோ இது ஒரு ஹட். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்து ரூட்டு. ஸோ ரெண்டுமே ஸ்டெப்ஸில் வர ரூட் அண்ட் காரில் வர ரூட் இந்த இடத்துல மர்ஜ் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ளவர் பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நமக்கு சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாறிடும். அண்ட் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். கலர் சேஞ்சிங் ஃப்ளவர் இது. இதெல்லாம் ஒன் ஆஃப் தி யூனிக் ஃப்ளவர்ஸ். கார்டன் லவர்ஸ்க்குலாம் ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே 2 கப்பிள் சூட்ஸ் இருக்குது இந்த பிளேஸில். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரோஸ் இருக்குட்டு, ஒயிட் ரோஸ். அண்ட் இங்கே ஒரு பிங்க் ரோஸ் இருக்கு. நிறைய செம்பருத்தி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ரெட் கலர், இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் செம்பருத்தி, ஒயிட் கலர் கூட பார்த்தோங்க. அண்ட் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குங்க. லைக் ஆப்வியஸ்லி ஃப்ளவர்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறைய இருக்கும்ல. நம்ம அது கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. அண்ட் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ்லாம் அவங்க வந்து இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கெஸ்ட் வராங்க. ஸோ அதனால் வந்து ரூம்ஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஒர்க்ஸ் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம். இந்த ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா என் பாப்பாவோட நல்லா உட்காந்து சில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த ரூமோட டூர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பிகாஸ் ரூம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ரூம். நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 5 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற ரூம் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது லைனாக கண்டினியூஸாக. அண்ட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார் பார்க்கிங், இல்லை நீங்கள் ஏதாச்சும் கேம்ப் ஃபயர் பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறது, ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபுல் ஏரியா.
ஸோ இதெல்லாம் தாண்டி போனால் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்விம்மிங் பூல். இந்த வழியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மலையெல்லாம் உடச்சி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்ஸ்லாம் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணால் த பெஸ்ட் பிளேஸ். உங்களுக்கு நீங்கள் வெளியில் போய் எங்கேயும் நீங்கள் ஸ்பாட் தேடவே வேணாம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ஸ்பாட் இருக்குது நீங்கள் உள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு. மினிமம் 100 ஸ்பாட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஃபைனலி நம்ம ஸ்விம்மிங் பூல் கிட்டே வந்துட்டோம். இப்போ தான் வாட்டர் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் கூட நீங்கள் வந்து தாராளமாக ஸ்விம் பண்ணலாம். ஏன்னா லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வச்சு உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 5 இயர்ஸ் கிட்லாம் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ஸ்விம் பண்ண அலோவ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும் ஸ்விம் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த மாதிரி ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போனால் தான் பார்க்க முடியும். பட் இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இங்கே வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சரி, இல்லைனா சும்மா உட்காந்து சில் பண்ணால் கூட நீங்கள் ஈவினிங் இப்போ டின்னர்லாம் சாப்பிட்றீங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றீங்க, டீ காஃபினா அவங்க ரூம்க்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கூட உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த எண்டு வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. எனக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம ஸ்பாட் கிடச்சிருச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டுக்கு வந்து பாருங்கள். நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் எனக்கு தெரிஞ்சிங்க. ஐ திங்க் இந்த ரெசார்ட் இருக்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரிசார்ட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது இந்த ரிசார்ட்டில் இருக்க மற்ற ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபேர்ஸ் அண்ட் இந்த ரிசார்ட் இருக்க லொக்கேஷன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நாங்கள் ஸ்டே பண்ணிக்க ரெசார்ட் டூர் நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் இந்த ரெசார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஏலகிரி வரும்போது கண்டிப்பாக இந்த ரெசார்ட் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.